பேட்மேன் படத்தில் ஒரு முக்கியமான டயலாக் வரும். யூ எதர் டை அ ஹீரோ ஆர் லிவ் லாங் எனஃப் டு டர்ன் யுவர் செல்ஃப் இன்டு அ வில்லன் அப்படின்ற டயலாக். இந்த டயலாக்கின் படி த ப்ரைட் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு போர் விமானம் இன்னைக்கு ஃப்ளையிங் காஃபின் அப்படின்ற பெயரை கொண்டு அழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 400 விபத்துகள், அந்த 400 விபத்தில் 200 பைலட்ஸோட உயிரை பலி வாங்கியிருக்கு இந்த போர் விமானம். ஸோ இன்னைக்கான காணொலியில் இந்த போர் விமானத்தோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். த ஃப்ளையிங் காஃபின் அப்படின்னு அழைக்கப்படுற இந்திய விமானப்படையின் விமானம் என்ன அப்படின்னா அது MiG-21 பைசன் அப்படின்ற விமானம் தான். இந்த விமானம் உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு விமானம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 11,000 ஏர்கிராஃப்டை ஏர்ஃப்ரேம்ஸை சோவியத் யூனியன் உருவாக்கியிருக்காங்க. அண்ட் சோவியத் யூனியன் கிட்ட இருந்து லைசன்ஸ்டு முறையில் பிற நாடுகளும் உருவாக்கியிருக்கு. இவ்வளவு தூரம் அதிகமான மாஸ் ப்ரொடியூஸ் சூப்பர்சானிக் ஏர்கிராஃப்ட் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த ஏர்கிராஃப்ட் ஏன் ஸ்பெஷல்? இந்திய விமானப்படை 60 வருஷமாக இந்த விமானத்தை பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதோட சிம்பிளான டிசைனும் இஃபெக்டிவான இன்டர்செப்ஷனும் தான் காரணம். இந்த விமானத்தோட அடிப்படை டிசைனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிவேகம் தான். இந்த அதிவேகத்தின் காரணமாக இன்டர்செப்ஷன் ரோலுக்காண்டி இந்த விமானத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். 1971லேயும் சரி, கார்கில் யுத்தத்துலேயும் சரி, அதற்கு நடுவில் நடந்த ஒரு அட்லாண்டா போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தினதுலேயும் சரி, அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாலாகாட் ஸ்ட்ரைக் அப்போ F-16 போர் விமானத்தை சுட்டு தள்ளினதும் சரி, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த MiG-21 பைசனை வச்சு நம்மளோட இந்திய விமானப்படை பண்ணியிருக்கு. அப்படி பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதோட அதிவேகமாக பறக்கும் திறன் தான். சிங்கிள் என்ஜின் ஏர்கிராஃப்ட்டு. இந்த சிங்கிள் என்ஜின் ஏர்கிராஃப்டில் ரொம்ப அன்கன்வென்ஷனலாக எல்லாரும் வியந்து போய் அந்த டைமில் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா ஃப்ரண்டல் இன்டேக் தான். அதாவது விமானத்தோட என்ஜினுக்கு நீங்கள் இன்டேக் கொடுக்கணும். அந்த இன்டேக் வழியாக தான் காற்றை உறிஞ்சு என்ஜின் வந்து வெளியே தள்ளுது. அந்த இன்டேக்கை பொதுவாக போர் விமானங்களில் சைடு இன்டேக்ஸ் தான் கொடுப்பாங்க. சைடு இன்டேக்கை தான் கொடுப்பாங்க. மூக்கு பகுதியில் ரெடார் தான் இருக்கும். ஆனால் MiG-21 பைசனில் மட்டும் மூக்கு பகுதியில் இன்டேக் இருக்கும். அந்த இன்டேக்குக்கு முன்பகுதியில் ஒரு கோன் இருக்கும். அந்த கோனுக்கு பின்பகுதியில் ரெடார் இருக்கும். அந்த ரெடாரை சுற்றி தான் என்ஜினுக்கு தேவையான இன்டேக் போகும். இப்படி ஒரு அன்கன்வென்ஷனலான டிசைனை வந்து அந்த டைமில் யாருமே யோசிச்சு பார்க்கல. ஆனால் இந்த அன்கன்வென்ஷனலான டிசைனு MiG-21 பைசனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜை கொடுத்துச்சு. அது என்ன அப்படின்னா மூக்கு பகுதியில் இருக்கிற அந்த கோனை முன்புறமும் பின்புறமும் நகர்த்துவதன் மூலமாக இன்டேக்கோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணி லோயர் ஸ்பீட்ஸ்லேயும் சரி, ஹையர் ஸ்பீட்ஸ்லேயும் சரி இந்த விமானத்துக்கு தேவையான மென்யூரபிலிட்டியை கொண்டு வந்தாங்க சோவியத் யூனியன். ரொம்ப சிம்பிளான டிசைனில் அதிவேகத்துலேயும் பறக்க முடியுது, நல்லா மென்யூரும் பண்ண முடியுது. அப்படின்றப்ப அந்த டைமில் கோல்டு வார் டைமில் பெஸ்ட் இன்டர்செப்டார் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு போர் விமானம் தான் இந்த MiG-21 பைசன். இந்த MiG-21 ரக போர் விமானத்தை ஆரம்ப காலகட்டத்தில் இந்திய விமானப்படை பயன்படுத்துகிறப்ப இதில் இருந்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அனலாக் தான். இப்போது MiG-21ஓட மிக முக்கியமான கீ ஃபேக்டர், அது ஏன் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்றதுக்கு முக்கியமான காரணமே எல்லாமே அனலாக். எல்லா கேஜஸுமே அனலாக். உங்களுக்கு ஃபியூயல் எவ்வளோ இருக்குது விமானத்தில் அப்படின்றத முதற்கொண்டு பார்க்க முடியாது. ஃபியூயலை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் தான் மீட்டரை அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. மீட்டரை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே டேங்க் எம்டி ஆகும் அப்படின்ற ஒரு டைமர் மாதிரி, ஒரு டைமர் மெக்கானிசம் மாதிரி தான் அந்த ஃபியூயல் கேஜ் வந்து வேலை செய்யுமே தவிர ஆக்சுவலாக உங்கள் டேங்க்கில் எவ்வளோ ஃபியூயல் காலி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றது நீங்கள் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் MiG-21 பைசனில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த டைமில் ஃப்ளை பை வயரும் கிடையாது. ஸோ மேனுவலாக தான் நீங்கள் அந்த விமானத்தை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இப்போது டெரைன் வார்னிங் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு மிக முக்கியமான ஃபீச்சர் இருக்குது. அதாவது கமர்ஷியல் ஏர்லைன்ஸில் இருக்கிற ஒரு ஃபீச்சருங்க. நீங்கள் தரைக்கு கீழே அதாவது தரையை ஒட்டி போனீங்க அப்படின்னா ஒரு வார்னிங் ஒன்று வரும். அந்த வார்னிங் கூட MiG-21 போர் விமானத்தில் கிடையாது. MiG-21 பறக்க வைக்கணும் அப்படின்னா பைலட்டுக்கு அசாத்தியமான திறமை வேணும். முழுக்க முழுக்க நீங்கள் தான் அந்த விமானத்தை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. வேறு எந்த ஒரு சிஸ்டமுமே உங்களுக்கு உதவி செய்யாது. உங்களோட ஸ்கில்ல தான் அந்த விமானமே இருக்குது. இப்படிப்பட்ட சினாரியோவில் பைலட்டுக்கான ட்ரைனிங் அப்படின்றது மிக மிக முக்கியம். இதனால தான் வியட்நாமில் அமெரிக்கன் பைலட்ஸ் MiG-21 பார்த்த உடனே அந்த MiG-21 எப்படி பறக்குது அப்படின்றத ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா வியட்நாம் போரில் ஒரு கணிசமான அளவுக்கு சோவியத் பைலட்ஸுமே இருந்தாங்க MiG-21ஸில். ஸோ அமெரிக்கன் பைலட்ஸ் MiG-21 ஏர்க்ராஃப்ட் பறக்கிறத பார்த்து அது கம்மியான ஜீன் மென்யூர்ஸை பண்ணுச்சு அப்படின்னா அங்கே இருக்கிறது வியட்நாமீஸ் பைலட் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டாக அது பக்கத்தில் போய் டாக் ஃபைட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அவங்களோட ஃபேந்தம் விமானத்தை வச்சு. ஆனால் ஒருவேளை MiG-21 ஹைஜி மென்யூர்ஸ் பண்ணுது அப்படின்னா அந்த பைலட் கண்டிப்பாக சோவியத் பைலட்டாக தான் இருக்கணும்.
ஒரு திறமையான பைலட் கையில் இந்த விமானம் கிடச்சிச்சு அப்படின்னா சுலபமாக அமெரிக்கன் ஃபேண்டம்ஸை இது சுட்டு தள்ளிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த டாக் ஃபைட்டில் அவங்க என்கேஜ் பண்ண மாட்டாங்க. தூரத்துலேருந்து மிசைல்ஸை கொண்டு லான்ச் பண்ணி அந்த போர் விமானத்தை சுட்டு தள்ளுறதுல தான் அவங்க இறங்கியிருப்பாங்க. வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போது ஆரம்ப காலகட்டத்தில் சோவியத் யூனியன் உருவாக்கினப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல்லி அனலாகில் இருந்துச்சு. எந்த ஒரு டிஜிட்டல் அசிஸ்டன்ஸுமே கிடையாது. உங்களுக்கு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏவுகணையுமே இந்த விமானத்தில் கிடையாது. ஆனால் நம்ம இந்த விமானத்தை வாங்கி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடில் உருவாக்கினப்ப இந்த விமானத்தில் நம்ம அப்கிரேட் பண்ணலாம். இதில் ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்சை போடுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேடாரை பொருத்தலாம். ஜிபிஎஸ், அதாவது ஜிபிஎஸ்மே வந்து இந்த போர் விமானத்தில் கிடையாது. ஸோ ஜிபிஎஸை கொடுக்கலாம். அப்புறம் அனலாக் மீட்டர்ஸ்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபியூயல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கூட தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு. அந்த அனலாக் மீட்டர்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடான டிஜிட்டல் சைடு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஏவியானிக்கல் அப்கிரேட்ஸையும் ரெடார் மற்றும் ஜிபிஎஸ் அப்கிரேட்ஸையும் நம்ம இந்த விமானத்தில் கொடுத்ததுக்கப்புறம் அந்த விமானத்தோட பெயர் MiG-21லேருந்து MiG-21 பைசன் அப்படின்னு மாற்றப்படுது. ஸோ MiG-21 பைசன்ன்றது ஒரு இந்தியன் வேரியண்ட்டான MiG-21. இது வேறு யாருக்கிட்டையுமே கிடையாது. அண்ட் இந்தியாவில் நம்ம இது ரொம்ப காலம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற காரணத்தினால் அந்த MiG-21 போர் விமானத்தோட அப்கிரேட்ஸோடு சேர்த்து ஏர்ஃப்ரேமையும் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு ஏர்ஃப்ரேமுக்கு இத்தனை வருடம் தான் அதால் பயணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கணக்கு இருக்குது. அதற்கு மேலே அதை நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா அது எப்போ வேணாலும் உடஞ்சி விழுகும். ஸோ அப்படி உடஞ்சி விழுகாமல் இருக்கணுன்றதுக்காண்டி இந்த ஏர்ஃப்ரேம்லேயும் பெரிய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி தான் நம்ம இதை MiG-21 பைசன் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரோம். இந்த MiG-21 பைசன் கேட்டகரிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த போர் விமானம் F-16 போர் விமானத்திற்கு எதிராக பயன்படுத்தப்படுது. இந்த குறிப்பிட்ட சினாரியோவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நான் திருப்பி இதுக்குள்ளே டீப்பாக போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மேலோட்டமாக சொல்கிறேன். F-16 போர் விமானத்தை MiG-21 பைசனின் மூலமாக விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள் பாகிஸ்தானுக்குள்ளே போய் சுட்டு வீழ்த்துறாரு. அப்போது அந்த டைமில் ஒரு 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டை ஒரு 3rd ஜென் ஏர்க்ராஃப்ட் சுட்டு தள்ளிச்சு அப்படின்றது உலகத்தில் பெரிய பேசும் பொருளாக இருந்துச்சு. ஏன்னா இந்த வீடியோ ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, இதில் ஃப்ளை பை ஒயர் கிடையாது, எதுவுமே கிடையாது, பைலட்டோட கையில் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ திறமையான பைலட் இருந்தாங்க அப்படின்னா இந்த விமானத்திலிருந்து அவ்வளோ விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இந்த விமானத்தை வச்சு வித்தை காட்டலாம். ஆனால் ஸ்கில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது இந்த விமானத்தை. ஸோ இதுதான் மேட்ரு. உங்களுக்கு ஒரு ஃப்ளை பை ஒயர் சிஸ்டம் இருக்கக்கூடிய மாடர்ன் ஃபைட்டர் ஜெட்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ஷனை விட ஃபுல்லி மேனுவலாக இருக்கக்கூடிய, நான் சிம்பிளாக சொல்கிறேனே, நீங்கள் ஆட்டோமேட்டிக் காரை ஓட்டி அதை வேகமாக ஓட்டி அதில் ட்ராக்கில் நீங்கள் பண்ணுறதுக்கும் ஒரு மேனுவல் காரை ஓட்டி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் தெரியுமா. மேனுவல் காரில் தான் உங்களால் அந்த ஃபுல் பொட்டன்ஷியலை வெளியே எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சினாரியோ தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ திறமையான பைலட்ஸ் இருக்கிறப்ப விமானம் வந்து சூப்பராக இருக்குது. சரி, இப்போ இந்த விமானத்தோட நல்லதை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோமே, எப்போ இந்த விமானம் ஃப்ளையிங் காஃபினாக மாறிச்சு, ஏன் இவ்வளோ விபத்துகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக ஒரே ரீசனாக இந்த விமானம் பழைய விமானம் அதனால தான் இவ்வளோ விபத்து அப்படின்னு சொல்லிட முடியாது. இதற்கு பின்னாடி சில முக்கியமான ஃபேக்டர்ஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, MiG-21 நம்ம ட்ரைனிங்குக்காண்டி பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ட்ரைனிங்குக்கு இந்திய விமானப்படையின் முதல் பைலட்ஸ் அவங்க கையில் கிடைக்கிற விமானம் MiG-21 பைசன் ரக ஏர்க்ராஃப்ட் தான். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டிரைவிங் ஸ்கூலில் போய் நீங்கள் கார் கற்றுக்கணும் அப்படின்னு காரில் ஏறி உட்கார்றப்போ உங்கள்கிட்ட மாருதி 800 தான் கொடுக்கணும், ஃபார்முலா 1 காரை கொடுக்கக்கூடாது. ஆனால் அதுதான் இங்கே நடந்திருக்கு. நம்மளோட இளம் பைலட்ஸ் கையில் இந்த MiG-21 போர் விமானத்தை தான் கொடுத்துருக்காங்க. காரணம் அந்த டைமில் இதற்கு நிகரான இன்னொரு ட்ரெயினர், சூப்பர்சானிக் ட்ரெயினர்ஸ் வந்து நம்மகிட்ட இல்லை அப்படின்றதுனால இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விமானத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனாலையும், இந்த விமானத்தில் ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்துச்சுன்னா கூட அது ரொம்ப அன்கன்வின்சிங்காக இருக்கும். அதாவது நீங்கள் மித்த போர் விமானங்களில் ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும் அந்த போர் விமானத்தையோ, இல்லை நீங்களும் தப்பிச்சிடலாம். ஆனால் இது வந்து அன்ஃபர்கிவிங். ஒரு தப்பு பண்ணிங்கனாலும் பனிஷ்மெண்ட்டை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த விமானத்தில். ஸோ பைலட்ஸ் கையில், புது பைலட்ஸ் கையில் இந்த விமானம் கிடைக்கிறப்ப அதனால் நிறைய விபத்துகள் ஏற்பட்டுச்சு. அண்ட் இந்த விமானம் ஒரு சிங்கிள் என்ஜின் ஏர்க்ராஃப்டாக இருக்கிற காரணத்தினால் ஈஸியாக பேர்ட் ஸ்ட்ரைக்கின் மூலமாகவும் இந்த விமானத்தோட என்ஜின் டேமேஜ் ஆகி அதன் மூலமாகவும் கிராஷ் ஆச்சு. இப்போது விமானம் கிராஷ் ஆகிறப்ப இதில் இஜெக்ஷன் சீட்டுன்னு ஒன்று இருக்கணும்ல. ஏன்னா எல்லா போர் விமானத்துலையும் இஜெக்ஷன் சீட் இருக்குது. அதன் மூலமாக பைலட் தப்பிச்சிருவாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே தான் பெரிய ட்விஸ்டே இருக்குது. இவ்வளவு தூரம் கேஷுவாலிட்டி ரேட் வர்றதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா ஆக்சிடெண்ட் வர்றதுக்கு விமானத்தில் இருக்கிற
ஏவியானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பழசு, என்ஜின் பழசு அப்படின்னு சொல்லி காரணத்தை நம்ம சொல்லிடலாம். ப்ளஸ் அதை வந்து முன் அனுபவம் ரொம்ப இல்லாத பைலட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனாலையும் விபத்துக்கு உள்ளாகுது அப்படின்றத ஒதுக்கிடலாம். ஆனால் விபத்து நடக்கிறதுலேருந்து பைலட் உயிரை காப்பாற்ற வேண்டியது அந்த விமானத்தோட இஜெக்ஷன் சீட்டு. ஆனால் அந்த இஜெக்ஷன் சீட்டில் இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, இது ஒரு சில கண்டிஷன்ஸில் மட்டும்தான் வேலை செய்யும். ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூட்லையும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்லையும் பிச்சில், அதாவது குறிப்பிட்ட பிச்சில் விமானம் இருந்தால் மட்டும்தான் அந்த இஜெக்ஷன் சீட் ப்ராப்பராக வேலை செய்யும். ஏன்னா இஜெக்ஷன் சீட் வந்து கீழே ராக்கெட் இருக்குது, உங்களை வந்து கீழே ராக்கெட் ஆன் ஆகி அப்படியே சல்லுன்னு மேலே தள்ளும். அப்படி மேலே தள்ளுறப்போ உங்களுக்கு ஒரு ஜி ஃபோர்ஸ் வரும். அந்த ஜி ஃபோர்ஸ் வந்து சில சமயம் உங்களோட முதுகெலும்பை உடைக்கிற அளவுக்கோ இல்லை ஃப்ராக்சர் பண்ணுற அளவுக்கோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த சினாரியோஸில் ரொம்ப அட்வான்ஸ்டான சொஃபிஸ்டிகேட்டடான இஜெக்ஷன் சீட் மார்ட்டின் பேக்கர் இப்போது பயன்படுத்துகிற சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பைலட்டோட முதுகெலும்புக்கு வந்து ப்ரெஷர் விழுகாத மாதிரி, ஆர் அந்த விமானம் எந்த பிச்சில் இருக்குது, எத்தகைய ரோலில் இருக்குது அப்படின்றத உணர்ந்து சரியான நேரத்தில் இஜெக்ஷன் சீட் வந்து சரியான ப்ரெஷரில் வேலை செய்யும். பட் ஆனால் அந்த மாதிரி சொஃபிஸ்டிகேட்டடான சிஸ்டம்ஸ் வந்து MiG-21 பைசனில் கிடையாது. ஸோ ஒரு பக்கம் பழைய விமானம், இன்னொரு பக்கம் இஜெக்ஷன் சீட்டு ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்றப்ப பைலட் இஜெக்ட் ஆனாலுமே இஜெக்ட் ஆகிற தருணத்தில் அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ இதுதான் MiG-21 பைசன் இவ்வளோ உயிர்களை பழிவாங்கினதுக்கான காரணம். கிட்டத்தட்ட 200 பைலட்ஸ் இறந்து போயிருக்காங்க. இப்போது 200 பைலட்ஸ் இறந்து போயிட்டாங்களே, இந்த MiG-21 பைசனை வந்து நம்ம ரிட்டையர் பண்ணிடலாம்டா, இதை ஏன் நம்ம வந்து இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணம் தேஜஸ் போர் விமானத்தோட டிலே. இந்த தேஜஸ் போர் விமானத்தோட டிலே வந்து MiG-21 பைலட்ஸை மட்டும் பலி வாங்கலை, இன்றைக்கி மிராஜ் 2000 அண்ட் ஜாகுவார் பைலட்ஸையும் பலி வாங்கிக்கிட்டு இருக்கு. MiG-21 அளவுக்கு இது பலி வாங்கிறதுக்குள்ள ஜாகுவார்ஸையும் மிராஜ் 2000 நம்ம ரிட்டையர் பண்ணி ஆகணும். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் சரியான நேரத்தில் போர் விமானங்கள் நமக்கு ஒப்படைச்சாகணும். இந்த காணொலி மூலமாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றனர். அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிடி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.